எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் வந்து நம்ம அரேயோட பேசிக்ஸ்லாம் பற்றி பார்த்தோம் இல்லையா? எப்படி வந்து ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணணும், அந்த அரேயில் இருக்க வேல்யூவை வந்து எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் போன வீடியோவில் பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அரேவை எப்படி வந்து லூப் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணலாம், இல்லை அரேவை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எப்பொழுதுமே வந்து நம்ம அரேவை யூஸ் பண்ணும்போது லூப்ஸ் வச்சு யூஸ் பண்ணால் தான் இன்னும் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால் அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு இன்டீஜர் அரேவை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போது இன்ட் ஏ அப்படின்னு போட்டு அரேவை டிக்ளேர் பண்ணணுன்னா, போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் பண்ணணும், ஈக்குவல் டு போட்டு நான் நியூ இன்ட் போடுறதுக்கு பதிலாக டேரெக்டாக இங்கே வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 அப்படின்னு 5 வேல்யூ கொடுத்துக்கிறேன். இப்போ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா, அரேவோட இண்டெக்ஸ் எப்பொழுதுமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் system.out.println அப்படின்னு போட்டு ஏ அரேல 0 இண்டெக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு முதல்ல என்ன இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ணும். இப்போ நம்ம ஏ அப்படின்னு போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 0 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை எப்படி ரீட் பண்ணணும்னா, ஏ ஆஃப் 0 அப்படின்னு ரீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படின்றத ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஏ ஆஃப் 0 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஏ ஆஃப் 0ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. நம்ம அதை பிரிண்ட் பண்ணியிருக்கனால நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு 1 அப்படின்னு அவுட்புட் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரியே 1 அப்படின்னு அவுட்புட் வருது. சரி, இப்போ நம்ம எப்படி இந்த அரேவை ஒவ்வொரு நம்பரையும் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏதாவது ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ணணும்னா டேரெக்டாக அந்த இண்டெக்ஸில் போய் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் இந்த அரேயில் இருக்க எல்லா நம்பரையும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி பண்ணலாம்? நம்ம இதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை தான் திருப்பி பண்ண போகிறோம். ஆனால் இந்த இண்டெக்ஸ் நம்பர் மட்டும் மாறணும் இல்லையா? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 0 இண்டெக்ஸில் பிரிண்ட் பண்ணணும், அடுத்து 1 இண்டெக்ஸில் பிரிண்ட் பண்ணணும், அடுத்து 2 இண்டெக்ஸ் பிரிண்ட் பண்ணணும். இந்த மாதிரி அந்த இண்டெக்ஸ் மட்டும்தான் மாறும். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் மொத்தமும் பார்த்திங்கன்னா அதே தான் இருக்கும். இந்த யூஸ் கேஸ்க்கு தான் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், நம்ம லூப்ஸ் யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, லூப் யூஸ் பண்ணும்போது எந்த லூப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் தான் பெஸ்ட்டு எல்லா சிச்சுவேஷனுக்கும். ஏதாவது ஸ்பெஷல் சிச்சுவேஷனுக்கு தான் உங்களுக்கு ஒயில் லூப், டு ஒயில் லூப்லாம் யூஸ் ஆகும். அதனால் நான் வந்து ஃபார் லூப்பே யூஸ் பண்ணுறேன். அதில் முதல்ல ஃபார் அப்படின்னு எழுதிக்கிறோம், பரந்தசிஸ் போட்டு கர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டாச்சு. இப்போ பரந்தசிஸில் என்ன எழுதணும், ஃபஸ்ட்டு கவுண்டர் வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன். int I equal to 0 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஏன்னா இந்த I அப்படிங்கிறது தான் இண்டெக்ஸாக இருக்க போகுது. இந்த இண்டெக்ஸ் என்ன நம்பராக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஐயில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனால நம்ம 0 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த ஐ எது வரைக்கும் போகணும் நம்மளுக்கு? இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 நம்பர் இருக்குது இல்லையா? அதனால் இண்டெக்ஸ் வந்து 5லேருந்து 1 கம்மியாக தான் இருக்கும். அதாவது 4 வரைக்கும் தான் நம்மளுக்கு போகும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா I less than 5 அப்படின்னு எழுதலாம். அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த ஐயை இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா? ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஐ வந்து 1ஆல் இன்க்ரீஸ் ஆகணும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா I ++ அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ இந்த லூப் வந்து 5 வாட்டி ரன் ஆகும். ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஐ அப்படின்ற வேரியபிள் வந்து 1ஆல் இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட் டைம் 0, செகண்ட் டைம் வந்து 1 2 3 4 அந்த மாதிரி மாறும். அதனால் என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த லூப்புக்குள்ளார வந்துட்டு இந்த system.out.println காப்பி பண்ணி இங்கே உள்ளார போட்டு இப்போ ஏ ஆஃப் 0 அப்படின்னு சொன்ன இடத்துல நம்ம ஏ ஆஃப் ஐ அப்படின்னு கொடுக்கலாம். இப்படி கொடுத்தா என்ன ஆகும், முதல் தடவை வந்து ஐ வந்து 0வாக இருக்குது இல்லையா? அதனால் நம்மளுக்கு ஏ ஆஃப் 0 பிரிண்ட் ஆகும். அடுத்து ஐ வந்து 1ஆக இருக்கனால ஏ ஆஃப் 1 பிரிண்ட் ஆகும். இது ஐ கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம ஐயையும் சேர்த்தே பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஐயை பிரிண்ட் பண்ணுறோம், அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஏ ஆஃப் ஐயையும் பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணி என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு 0 அப்படின்னு போட்டு 1 அப்படின்னு வருது. ஏன்னா 0 இண்டெக்ஸ், அதாவது ஐ வந்து 0வாக இருக்குது இப்போது, அதனால் இங்கே 0 வந்திருக்கு. அடுத்து ஏ ஆஃப் 0 அப்படின்னு நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க, அதனால் நம்மளுக்கு வந்து 1 அப்படின்னு வருது. அடுத்து நம்ம I++ பண்ணிட்டுனால ஐ வந்து 1 ஆகிடும். அதுக்கப்புறம் ஐ வந்து இன்னமும் லெஸ் தேன் 5ஆக தான் இருக்குது. 1 less than 5 வந்து ட்ரூ. அதனால் நம்மளுக்கு மறுபடியும் ஐ வந்து 1ன்னு பிரிண்ட் ஆகுது, ஏ ஆஃப் 1 வந்து 2 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இப்படியே வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவும் நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆகி காமிக்குது. இப்போது இந்த அரேயில் 5 நம்பர் தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்கள் I less than 5ன்னு கரெக்டாக கொடுத்துட்டீங்க. ஒருவேளை இந்த அரேயில் எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி நீங்கள் ஐயை வந்து கரெக்டாக அந்த லென்த் வரைக்கும் நீங்கள் போக சொல்ல முடியும்? அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து லென்த் அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க இந்த அரேயில். இப்போ நீங்கள் இந்த ஏ அரே எவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் அந்த ஃபுல் லென்த்துக்கு நீங்கள் லூப் ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, a.length அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம்.
இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த அரே எவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் அந்த லென்த் வரைக்கும் இந்த லூப் வந்து ரன் ஆகும். ஏன்னா இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ஏ டாட் லென்த்தை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 அப்படின்னு ஆன்சர் வரும். ஒருவேளை நான் எக்ஸ்ட்ராவாக 2-3 நம்பர் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, 6, 7, 8 அப்படின்னு ஆட் பண்ணுறேன்னா இப்போ நீங்கள் முன்னாடி 5ன்னு கொடுத்துருந்ததுனால 5 வரைக்கும் தான் ரன் ஆகிருக்கும். ஆனால் இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் ஏ டாட் லென்த்துன்னு மாற்றிட்டோம் இல்லையா, அதனால் என்ன ஆகும்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 5 வரதுக்கு பதிலாக நம்ம எத்தனை லென்த் இங்கே கொடுத்துருக்கோமோ அந்த நம்பர் அப்படியே இங்கே வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் மறுபடியும் ரன் பண்ணேன் அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து எல்லா நம்பருமே ரன் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 0 இண்டெக்ஸ்லேருந்து 7 இண்டெக்ஸ் வரைக்கும் எல்லாமே ரன் ஆகிருக்கு. அதுதான் வந்து இந்த ஏ டாட் லென்த் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறது. அதுதான் வந்து இந்த லென்த் அப்படின்ற வேரியபிள் இந்த அரேயில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த அரே க்ரியேட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த டாட் லென்த் அப்படின்ற இந்த வேரியபிள் வந்து அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இப்படி தான் நீங்கள் ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணி அதை ஃபார் லூப் மூலியமாக யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு அரேவை கொடுத்துட்டு அந்த அரேக்கு டிஃபால்ட்டாக சில வேல்யூஸ்லாம் ஏற்கனவே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம லூப்பில் ரன் பண்ணி அந்த அரேவை ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து கடைசி இண்டெக்ஸ் வரைக்கும் நம்ம ரன் பண்ணியிருக்கோம். அதை வந்து ஃபஸ்ட்டு டேரெக்டாக நம்ம எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்தோம். அப்படி உங்களுக்கு அந்த லென்த் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த அரே நேம் டாட் லென்த் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்பைலரே வந்து இந்த அரேயில் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு பார்த்து உங்களுக்கு அத்தனை வாட்டி இந்த லூப்பை ரன் பண்ணிவிடும். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம டேரெக்டாக பிரிண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அரேவை வச்சு நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக இந்த மாதிரி இன்புட் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி லூப்பில் ரன் பண்ணி இந்த அரேயில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் யூசர்கிட்டேருந்து வாங்கலாம். அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது அதில் சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.